நான் பாளையிலேருந்து பிடி மணிகண்டன் பேசுகிறேனுங்க. டிஎம்எஸ் வந்து எப்பயுமே இசைக்கு ஒரு சொந்தக்காரருங்க. அவரோட இது வந்து எப்பயுமே என்றுமே இனிமையான பாடல்களை தந்துட்டு இருக்காருங்க. நம்ம தமிழுக்கு இதில் உலக நாட்டுக்கு எல்லாத்துக்குமே எல்லா மொழி பட்டுக்குள்ளவங்களுக்கும் எல்லாத்துக்கும் அவருக்கு தெரியுங்க. டிஎம்எஸோட குரலோட வளம் எப்பயுமே என்றைக்குமே நிலைச்சி நிற்குங்க. அவர் என்றைக்குமே அருமையான ஒரு இசை கலைஞருங்க. டிஎம்எஸ் அதோடைய பாட்டுகள் வந்து காலத்தால் அழியாத காவியங்கள் சார் அனைத்தும். ஒவ்வொரு பாட்டும் இன்றைக்கி நான் ரேடியோவிலும் சரி செல்லுலையும் சரி சார் அந்த பாட்டு தான் வச்சுருக்கேன். ஒவ்வொரு பாடலையும் வந்து ஒவ்வொரு விதமாக அதாவது அறிவை வளர்க்குற மாதிரி ஒருத்தர் சுறுசுறுப்பாகிற மாதிரி நல்ல ஒரு விதமாக பாடுவார் சார். அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்துக்கும் நல்லா அமையும். அது எந்த நேரமும் எல்லோரும் கேட்டுருக்கிற மாதிரி அமைப்பாருங்க சார். இன்றைக்கி வீட்டில் நாங்கள் எல்லாருமே டிஎம்எஸ் பாடல்னா தனியாக உட்காந்து பார்ப்போம் சார். ஐயா டிஎம் சௌந்தரராஜனை பற்றி பேசுகிற அளவுக்கு நமக்கு தகுதி இல்லை. அந்த அளவுக்கு அவர் ஒரு பெரிய பாடகர், எல்லார் மனதையும் கவர்ந்தவர், இசைக்கடல். அவரை பற்றி சொல்கிறதுக்கு எங்களுக்கு தகுதி இல்லை. டிஎம்எஸ்ங்கிறது என்னென்னா அவங்க பழைய பாடல்கள் அவருடைய சொந்த கருத்தை தான் பாட்டாக கொண்டு வந்தார ஒழிஞ்சு நாட்டு நடப்புகள் நம்மளையாட்ட இப்போ இன்னைக்கு எப்படி பேசிக்கிட்டு இருக்கிறோமோ அதைத்தான் பாட்டாக கொண்டு வந்தாருங்க டிஎம்எஸ். அதை மக்கள் உலகத்துக்கு எழுதினாரு இருக்கிறோம்டோ அந்த பாட்டு பாடினார். கந்தாரி பாட்டெல்லாம் இன்னைக்கு என்னைக்குமே வராது. விவசாயத்தை பத்தி பாடினார். கடனும் முதலாளி எடுத்த விவசாயி